தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் OPPO Reno6 5G. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்கமான புது விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மையிலே இருக்கா, என்னென்ன புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். Reno6 Pro எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட சேம் பாக்ஸிங் தாங்க, சேம் கலர் எல்லாமே அதே தான். இங்கே ப்ரோன்றது மட்டும் தூக்கியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அண்ட் பின் பக்கமாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறத விட எந்த ரேம் வேரியன்ட் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சார் ரேட்டிங்கும் நம்ம எதிர்பார்க்கறத விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணாலே உள்ள நமக்கு இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இன்னொரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிபியூ கேஸ், புக்லெட், சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைனோட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 6 Pro பார்த்துருந்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்ப்ளீட்லி ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபோனை வந்து கையில் பிடிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். செம ஸ்கொயராக இருக்குல்ல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா அது எங்கன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனையும் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்-C கேபிள் இருக்குது. 65 வாட்க்கான சூப்பர் ஹூக் 2.0 கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக ரெனோ க்ளோ டிசைனை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம Reno6 Proவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான டிசைன் தான். 5 லேயருக்கான வந்து டிசைன் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கையில் ஃபீல் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 182 கிராம்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது நமக்கு 7.5 mm திக்னஸ் இருக்குது. பின்பக்கமாக நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலி வந்து இந்த மேட் ஃபினிஷிங் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மொபைலை பூட் அப் பண்ணிடலாம். பட் சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியோவை பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு க்ரீன் கலர் ஸ்டிக் அது கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் பாக்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப்-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பார்க்கும்போது நமக்கு 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. 800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இதில் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பார்க்கும்போது இதில் MediaTek உடைய Dimensity 900 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 8GB RAM அண்ட் 128GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜோட வருது. Dolby Atmosக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் அப்படின்றது Dimensity கேட்டகரியில் தான் வருது. நம்ம ஏற்கனவே வந்து Dimensity ப்ராசஸர் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத ரிவ்யூவில் வந்து கொண்டு வரேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் எங்கடா வருதுன்னா பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஏன்னா ஃபோன் கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸோட நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. இதில் நமக்கு 4300 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட்க்கான சூப்பர் ஹூக் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. OS அப்படின்ற பட்சத்தில் இதில் கலர் OS 11.3 கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே பில்டாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தேவையான அந்த ஒரு முக்கியமான விஷயம் எங்கடானா, அதுவும் குறிப்பாக OPPO ஸ்மார்ட் ஃபோனில் அந்த கேமராஸ். பின் பக்கமாக நமக்கு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட டிசைன் எனக்கு பிடிச்சிருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள். இப்போ ஸ்பெக்ஸை பார்க்கலாம். 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் சென்சர், மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது, சப்போஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நேச்சர் எடுக்கிறீங்க, மரத்தை எடுக்கிறீங்க, இல்லை ஸ்கையெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கலர்ஸும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு அதில் டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பட் இதே நீங்கள் யாரையாச்சும் ஒரு பர்சனை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பேட்சாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்தே ஆகணும். அது போர்ட்ரேட் ஷாட்லையுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மல் ஷாட்டை விட அல்ட்ரா வைட் ஷாட்டில் அந்த கலர்ஸ் இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா அக்யூரேட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து கிடையாதுங்க. ஏன்னா செல்ஃபி கேமரா ரியர் கேமராவோட நல்லாவே இருக்குது. ஸ்பெஷலி அந்த போர்ட்ரேட் ஷாட்டும் செல்ஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அவங்க செல்ஃபியில் யூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனை இன்னும் கொஞ்சம் ரியர் கேமராலையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா செல்ஃபி கேமரா உண்மையிலே நல்லா இருக்குது. ரியர் ஃபேசிங் கேமரா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 50% மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைவ் HDR மோடு இருக்குது. 108 மெகாபிக்சலுக்கான ஷாட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. Bokeh ஃபிளார் போர்ட்ரேட் மோடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. AI ஹைலைட் வீடியோவும் இதில் எடுக்க முடியும். அதாவது அல்ட்ரா நைட் வீடியோவும் ப்ளஸ் உங்களுக்கு லைவ் HDR மோட் ரெண்டுத்தோட காம்பினேஷனில் உங்களால் AI அல்ட்ரா வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு சில மோடு யூஸ் பண்ணி எடுத்த சாம்பிள் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் உங்களுக்கு வைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.
ஓவரால் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ப்ராசஸரை நான் இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணணும். கேமரா ஓரளவுக்கு வந்து டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். நமக்கு 6 ப்ரோவில் எப்படி ஒரு சர்ப்ரைசிங்கான டிசைன் இருந்ததோ அதே மாதிரி டிசைனாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்கொயரிஷ் பேட்டர்னில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்பிளே மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நல்லா இருக்குது. விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ இந்த 30,000 இந்த பர்டிகுலர் ஸ்பெக்ஸோட, இந்த பர்ஃபார்மன்ஸோட, இந்த கேமராவோட, இந்த மொபைல் பர்டிகுலர்லி எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் மொபைலில் நான் ஏதாச்சும் கேமரா ரிவ்யூவோ இல்லை ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து உங்களுக்காக அந்த வீடியோ வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த அன்பாக்சிங்கில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.